வணக்கம். நம்ம பதஞ்சலி யோக சூத்திரா அதான் பார்த்துட்ருக்கோம். நேத்தி வந்துட்டு நம்ம வந்து என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு சூத்திரம் வந்து சித்த விருத்திகளை வந்துட்டு அடக்குதல் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து நேத்தி வந்து பார்த்துட்டு இருந்தோம். சித்த விருத்திகள்லாம் வந்து என்னங்கிறது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு சூத்திரம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, காண்பவன் தன் வடிவத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம நம்ம என்ன என்ன காண்கிறோமோ, என்ன நம்ம பார்க்குறோமோ அதை நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய அறிவு வச்சு தான் நம்ம வந்துட்டு அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுறோம் இல்லைங்களா? அதுதான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பொதுவாக தான் இருக்குது இல்லையா? சில பேர் மட்டும் ஏன் வந்துட்டு வந்து வேறு மாதிரி செயல்படுறாங்க. யார் கூடயும் சேர்ந்து செயல்படாமல் ஏன் வந்து தனியாக வந்து செயல்பட்டு அவங்க வந்து யாருங்கிறத காமிக்கிறாங்க அப்படின்னா அதான் வந்துட்டு அவங்க. அப்போ யார் முக்கியம்? நம்ம தான் முக்கியம். அதுதான் அவர் சொல்கிறாரு. காண்பவன் தன் வடிவத்தில் நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த சித்த விருத்திகளை வந்துட்டு அடக்கிய பொழுது தான் நமக்கு என்ன ஆன்மா தன்னுடைய நிஜ சுரூபத்தை நீக்கும். சித்த விருத்திகள்லாம் என்னது? ஃபீலிங்ஸு, உணவுகள். இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாதான் நம்முடைய பிரெயினே வந்துட்டு வேலை செய்யும் இல்லையா? நம்முடைய பிரெயின், நம்முடைய உயிர், ஆன்மா, அதுதான் நாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யானையை வந்து சொல்கிறாங்க. யானை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு வலிமையான மிருகம் அது. இருந்தாலுமே அதை வந்துட்டு நம்ம கோயிலில் வந்து பார்த்துக்கோம் இல்லையா? காசு கொடுத்து நம்ம வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அப்போது அதை வந்துட்டு பழக்கிறாங்க. எப்படி? அது யாருங்கிறது அதுக்கே தெரியாமல் தன் இஷ்டத்துக்கு செயல்படுற மாதிரி அந்த யானையை வந்துட்டு அந்த யானையை வந்து பழக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ட்ரூத்து. இது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்மளுடைய நம்ம கூட வந்துட்டு யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன மாதிரி வந்து செயல்படுத்தணும்னா எவ்வளோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா என்ன, அந்த ஃபீலிங்ஸ் வழி போகாமல் நம்மளுடைய தாட்ஸ் வச்சு நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம யோசித்து நம்ம வந்து செயல்படணும். அதுதான் நம்ம செய்யணும். காண்பவன் தன் வடிவத்தில் நிற்கிறான் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையும் ஒன்று தான். புரியுது நான் சொல்கிறது? மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க. மனம் போல் தான் வாழ்வு வந்து கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் என்ன நம்ம காமனாக வந்து பேசிப்போம் இல்லையா? அதுவும் காண்பவன் தன் வடிவத்தில் நிற்கிறான் அப்படின்ட்டு இந்த சித்தர் சொல்கிற வார்த்தையும் ஒன்று தானே? கீதையில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? நன்றி.